வணக்கம் நண்பர்களே. ஆ, அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி என்னென்னா, இந்த 7:30 சனியை நினச்சி பெரும்பாலான மக்கள் ஒரு பயத்திலே இருக்கிறாங்க. ஏன்னா பொதுவாக 7:30 சனி வந்துட்டா அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ இப்படி தான் எல்லாருக்கும் நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், நீங்கள் 7:30 சனி நினச்சி நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. இப்போ 7:30 சனி வந்துட்டா என்ன பண்ணும் அப்படின்றத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இது ஒரு பொதுவான ஒரு விஷயந்தான். உங்கள் ஜனனகால ஜாதகமும் உங்களுடைய தசாபுத்தியும் தான் இது உங்களுக்கு 100% உங்களுக்கு இது உறுதி பண்ணும் இந்த விஷயங்களை. பெரும்பாலும் 7:30 சனி வருது அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ 7:30 சனி வருதுன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கும்போதும், உங்கள் ராசி மேலே வரும்போதும், உங்கள் ராசி வீட்டுக்கு 2ஆம் இடத்துக்கு வரும்போதும் இது 7:30 சனிம்பாங்க. அப்போது ஒரு இடத்துக்கும் 2.5 வருஷம் 12ல் இருக்கும்போது ஒரு பலனும், ஜென்மம் அதாவது ஜென்ம சனிம்பாங்க. ஜென்ம சனியும் உங்களுடைய ராசி மேலே வரும்போது ஜென்ம சனிமா. அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கும் 2.5 ஆண்டுகள் சனி பகவான் நின்று அவருடைய வேலையை செய்வார். இதைத்தான் நம்ம 7:30 சனி சொல்லுவோம். ஸோ 3 கட்டத்துக்கும் 2.5 வருடம் அவருடைய பயணம் நடக்கும். இது சில இடத்துல ஒரு 6 மாதம் 3 மாதம் கொஞ்சம் முன்ன பின்னவும் இருக்கும். இது கோல்சாரத்துக்கு அடிப்படையில் வச்சு சொல்லுவோம். நம்ம பொதுவாக 7:30 சனி அப்படின்னு வச்சு என்ன பண்ணோம் இப்போ அப்படின்னா, இப்போ 7:30 சனி வருது அப்படின்னா, இப்போ உங்களுடைய ராசிக்கு 12ல் 7:30 சனி ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி மீன ராசிக்கிறாங்க. மீன ராசிக்கு 12ஆம் வீட்டில் சனி இருக்கிறாரு. இப்போ இவங்களுக்கு 7:30 சனி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த ராசிக்கு அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சனி பகவான் வரும்பொழுது, சனி அப்படின்றவர் மந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சந்திரன் அப்படின்றவர் வேகமாக ஓடக்கூடிய ஒரு பயண கிரகங்கள். இந்த சந்திரனும் சனியும் சம்பந்தப்படும் போது இந்த சந்திரனுடைய வேகத்தை கட்டுப்படுத்துவார். அதாவது ஜாதகருடைய ஓட்டத்தை நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, எதுக்காக உழைக்கிறீங்கன்னே தெரியாமல் இருந்த உங்களுக்கு ஒரு பிரேக் கொடுப்பாரு. பிரேக் கொடுத்து இவ்வளோ நாள் நம்ம உழைச்சதுக்கு என்ன பலாபலன், இவ்வளோ நாளாக உழைச்சி நம்ம என்ன தான் சாதிச்சோன்ற மாதிரி உங்களை சிந்திக்க வைப்பார். இந்த 12ஆம் வீட்டில் வரும்போது, அதாவது உங்களுடைய நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடி இருக்கீங்க, வாழ்க்கையில் ஓடி வந்தீங்க, அப்படியே நின்று பின் திரும்பி பாருங்கள். நீங்கள் என்ன சம்பாரிச்சிங்க, என்ன சாதிச்சிங்க அப்படின்ற மாதிரி உங்களை சிந்திக்க வைக்கிறதுக்குனா ஒரு பிரேக் கொடுப்பாரு உங்களுக்கு. இப்போது பொதுவாக காலில் அடிப்படும், கையில் அடிப்படலாம் ஒரு பொதுவாக சொல்லுவாங்க. நம்ம அதை விஷயத்தே தேவையில்லை. பொதுவாக உங்களோட ராசிக்கு 12ஆம் வீட்டில் வரும்போது உங்களுடைய ஓட்டத்தை ஸ்லோ பண்ணுவார், தடுப்பார். சனி அப்படின்றவர் தடை அப்படிம்பாங்க. அப்போது இந்த சந்திரனுக்கு 12ஆம் வீட்டில் சனி வரும்போது உங்களுடைய வேகத்தை தடை செய்து நீங்கள் இதுவரை ஓடி வந்த தூர அளவு, நீங்கள் கடந்து வந்த பாதை, இதனால் நீங்கள் ஏற்பட்ட அனுபவங்களை கற்றுக் கொடுக்க உங்களை யோசிக்க வைக்கும்போது இந்த 12ஆம் வீட்டு சனி செய்வார். அப்போ நம்ம ஒரு நாளாக உழைச்சதுக்கு என்ன, யாருக்காக உழைச்சோம், எதுக்காக பண்ணோம் அப்படின்ற மாதிரி சிந்திப்பார். அடுத்து ஜென்ம சனியாக வருவார். உங்களுடைய ராசிநாதன் மேலே சனி பகவான் வரும்போது அப்போ தான் உங்களை சிந்திக்க வைப்பார். நம்ம இவ்வளோ காலம் ஓடி உழைச்சோம், இந்த காசு எங்கே போச்சு, நம்ம யாருக்காக உழைச்சோம் அப்படின்னு உங்களே பரிசோதனை செய்வார். நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் யார், நல்லவங்க யார், கெட்டவங்க யாருன்ற உங்களை அனுபவத்தை கொடுப்பாரு இந்த ஜென்ம சனியாக வரும்போது. அப்போது கடந்த 2.5 வருஷமாக நம்ம உழைச்ச உழைப்பும் கடந்து வந்த பாதையும் ஜென்ம சனி வரும்போது இதை ஊர்ஜிதம் படுத்துவார். அப்போது நம்ம சம்பாதிச்ச சம்பாதனையாக இருக்கட்டும், நம்மளுடைய அனுபவங்களாக இருக்கட்டும், நம்ம அனுபவத்தையும் நம்ம யாருக்காக உழைச்சோம் அப்படின்றதையும், நம்ம கூட சேர்ந்தவங்க நல்லவங்க யார், கெட்டவங்க யார், நம்ம வாழ்க்கையில் நடந்த அத்தனை அனுபவத்தையும் சிந்திக்க வைப்பார். நம்ம ஜென்ம சனியாக வரும்பொழுது எல்லாத்தையும் சிந்திக்க வச்சு நம்ம கூட நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது யார் இருந்தா, நமக்கு ஒரு துன்பம் வரும்போது நம்ம கூட யார் இருந்தா, இந்த மாதிரி பாகுபாடெல்லாம் உங்களுக்கு பிரித்து நல்லவங்களை தனியாகவும் கெட்டவங்களை தனியாகவும் உங்களுக்கு உணர வைப்பார். அடுத்தது உங்களை ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி பகவான் வரும்பொழுது உங்களுக்கான புதிய அத்தியாயத்தை உருவாக்கி கொடுப்பார். அதாவது புதிய வீடு வாங்குறதா இருக்கலாம், புதிய குடும்பத்தை ஏற்படுத்துறதா இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம். இந்த மாதிரி நமக்கான விஷயங்கள், நமக்கான பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களை அப்பொழுதுதான் அவர் நிலையாக கொடுப்பார். பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த 2ல் சனி வரும்போது திருமணம், புதிய குடும்பம்ன்றது, 2ஆம் வீடுன்றது புதிய குடும்பம், புதிய வரவுகள் எல்லாமே இதுதான். அப்போ அங்கே வரும்பொழுது அவர் நமக்கான திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும், நமக்கான சேவிங்ஸ், ஒரு இடம் வாங்கி போடலாம், ஒரு வீடு கட்டலான்ற சிந்தனையும் நமக்கு கொடுப்பார். நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்குண்டான வேலைகளும் செய்வார். இந்த மாதிரி தான் இந்த 7:30 சனி செய்யும். இப்போது இந்த 7:30 சனியை நீங்கள் பிறக்கும்போது இருந்த குரு பார்த்தார் அப்படின்னா உங்களுக்கு இந்த பலன் டபுளாக கிடைக்கும். அப்போது உங்களுக்கு யோகம் இன்னும் அதிகமாக இருக்கும்.
அதே மாதிரி இந்த 7 சனியில நீங்க சம்பாதிக்கிற சம்பார்த்தனை அப்படின்றது உங்களுக்கு நிலையா இருக்கும். உங்களுடைய அடுத்த ஜென்மத்துக்கும் நீங்க தப்பா சம்பாதிக்கலாம், ரைட்டா சம்பாதிக்கலாம். இது எல்லாமே கிரகங்கள்லாம் முடிவு பண்ணும். நீங்க நல்ல வழியில சம்பாதிக்கிறதும், குறுக்கு வழியில சம்பாதிக்கிறதும் எல்லாமே இந்த கிரகங்கள்லாம் முடிவு பண்ணிக்கும். எந்த வழியில சம்பாரிச்சாலும் அது உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு எடுத்துன்னு போகக்கூடிய அனுமதியும் இவர் தான் கொடுப்பாரு. நீங்க திருடி சம்பாதிக்க போறதுக்கும் காரணம் இவர் தான் இருப்பாரு. நீங்க உழைச்சு சம்பாதிக்கிறதுக்கு காரணம் இவர் தான் இருப்பாரு. நீங்க சோம்பேறியா வீட்ல உட்காந்துனே இருப்பீங்க, வருமானம் வரும். அதற்கும் இவர் தான் காரணம். ஸோ அனைத்துக்கும் இவர் தான் காரணம். காரணம் ஏன்னா இவர் தான் தொழில் காரகனும், லாப காரகனும் ஆவார். சரிங்களா? காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டுக்குடையவர் உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு. இது ராசிக்கும் எடுத்துக்கலாம், லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம். 2மே பொருந்தி வருது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி 7 சனி நடக்கும்பொழுது குருவும் உங்களுக்கு கூடுதலா சப்போர்ட் பண்ணி, உங்களுக்கு தசாபுத்தியும் சாதகமா இருந்தா, இந்த 7 சனி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பொருளாதார உயர்வை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால நீங்க மீன ராசிக்காரங்க துன்பப்பட தேவையில்ல. கும்ப ராசிக்காரங்களும் துன்பப்பட தேவையில்ல. அடுத்து வர மேஷ ராசிகளும் துன்பப்பட தேவையில்ல. உங்க வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அனுபவங்களையும் கொடுக்கும். உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அஸ்திவாரத்தை போட்டு கொடுக்கும். சரிங்களா? இது எப்படின்னா, நீங்க ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தேர்வு வைப்பாங்க. கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டா தான் நம்ம பிலிமினரி எக்ஸாம் எழுத முடியும். எல்லாமே நம்ம எக்ஸாம் தாண்ட முடியும். அந்த மாதிரி தான் இந்த 12ஆம் வீட்ல வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சில சோதனை கொடுத்து, நீங்க யாருன்னு உங்களுக்கு புரிய வைப்பார். உங்கள சுத்தி இருக்கவங்க யாருன்னு உங்களுக்கு புரிய வைப்பார். இதெல்லாம் புரிய வச்சு ஃபில்டர் பண்ணி, உங்க கூட நல்லவங்க டிராவல் பண்றதுக்கு அடுத்த படிக்கு உங்கள கொண்டு போவார். அப்போ இந்த 7 சனி கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் ஒரு உயர்நிலையை அடைவீர்கள். உங்கள் வாழ்க்கையில அடுத்த படிநிலைக்கு கண்டிப்பாக போவீர்கள். அதனால யாரும் இந்த 7 சனியை நினைச்சு பயப்படாதீர்கள். இது எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தான். 12 ராசி லக்கணக்காரங்களுக்கு பொதுவான விஷயம் தான். இப்போ உங்களோட லக்னத்துக்கு உண்டான சுபரோ அல்லது பொதுவான சுபர் என்று சொல்லக்கூடிய குருவோ சம்பந்தப்படும்போது இந்த பலாப்பலன்கள் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும். அதனால யாரும் 7 சனி நினைச்சு பயப்படாதீர்கள். கண்டிப்பாக 7 சனி உங்கள் வாழ்க்கை அனுபவத்தையும் நீங்கள் யார், உங்களுடைய குடும்பம் யார், உங்களுக்கு பகைவர் யார், உங்கள் நண்பர் யார், துரோகி யார், இத்தனையும் கற்றுக் கொடுத்து உங்களை ஒரு புது பொலிவாக 7 சனி உங்களை விட்டு கடக்கும்போது நீங்கள் ஒரு புது உலகமும், புது மனிதர்களும், புது வாழ்க்கையும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் 7 சனி நினைச்சு யாரும் பயப்படாதீர்கள். 7 சனி தான் நம்மளை அடுத்த படிநிலைக்கு கொண்டு போகக்கூடிய கிரகம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் வேறு ஒரு பதிவில் ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம் நம்ம. இதில் எதனா சந்தேகம் இருந்தால் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அனைவரும்